என்னப்பா திடீர்னு ஏதோ வீடியோ ரெக்கார்ட் பண்ணணும்னு கூப்பிட்டுருக்க? ஆமாப்பா, ஒண்ணும் இல்ல. நீ பிரபாஸ் நடிச்ச ராமர் படம் பாத்திருக்கியா? பிரபாஸ் நடிச்ச ராமர் படம். வவ்வால்லா ராவணன் பறந்து வருவானே, அந்த ராமாயணம் தானே? அதுல குறிப்பா அந்த ராமருடைய இன்ஃபுளுன்ஸ் இது பண்ணும்போது அம்மாவோட எப்படி வந்து இருக்கா, ஒரு நாட்டுக்கு இளவரசனாகவும் எப்படி செயல்படுறான், அதே நேரத்துல வந்து மக்களோட ஏதாவது எப்படி செயல்படுறான், குறும்புத்தனமாவும் இருக்கான் இப்படிங்கிற இந்த இதெல்லாம் காட்சி தான் இருக்கு இல்லையா? இதோட ரெஃபரன்ஸ் வந்து கங்கராமாயணத்துல இருக்கு. ஒரே அந்த கேரக்டர் ஆர்ட்டுக்குள்ள வருது அப்படின்னு சொல்ற. ஆமா. அப்ப அப்படி யோசிச்சா ராஜமௌலிக்கு வந்து அந்த ராமர் இம்பாக்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதனாலதான் அடுத்து RRR பண்ணும்போது வந்து ராமராவே ராம்சரனை போட்டு ராமாயணத்திலயும் சரி, பாகுபலியிலயும் சரி நிறைய வந்து உனக்கு இந்த ரெண்டு ஹீரோஸும் அடிக்கடி மெக்கானிக்ஸ் அண்ட் இதுல வந்து தொழில்நுட்பத்துல அறிவியல்ல ரொம்ப ஈடுபடுற மாதிரி இருக்கும். கம்பராமாயணத்துல ஒரு இடத்துல வரும்போது மக்கள் வந்து அவங்கள அலையா அணைச்சு வாரி எடுத்துக்கிட்டு நம்ம கடவுள் நம்ம கூட வராரு, சாமி கோயிலை விட்டு வெளியே வருதுலே அப்படின்னு ராஜ்யம் உனக்கு தான் அப்படிங்கும் போதும் பாகுபலி பெருசா அதுல வந்து கொண்டாட்டமோ இதோ காட்டிக்கல. அடுத்த வேலையா நான் திக்விஜயம் போறேன்ற மாதிரிதான் யோசிச்சு போறான். அதே மாதிரி உனக்கு ராஜ்யம் இல்லை, நீ வெளியே போ அப்படிங்கும் போதும் எந்த இதுவும் காட்டிக்கல. அப்படியே நகையெல்லாம் அறுத்து கொடுத்துட்டு வெளியே போயிடணும். இந்த பாகுபலியோட கேப்டன் கூல் அப்ரோச் இருக்குல்ல, இத கூட வந்து ராஜமௌலி ராமர் கிட்ட இருந்து அழகா எடுத்துருக்கு. பலத்தை தானே உணராத அனுமான் அப்படிங்கிற ஒரு பகுதியை வந்து அந்த தேவசேனையோட மாமா அந்த கேரக்டர் வச்சிருக்கு. அவரு ஃபேஸ் வந்து தாமரை மாதிரி இருந்துச்சா, சாதாரணமா இளவரசரா இருக்கும்போது. இல்லன்னு சொன்னோடனே செந்தாமரை மாதிரி மலர்ந்துருச்சான். அந்த அளவுக்கு பிளாசம் ஆகி ப்ளூம் ஆகி நான் என் தாயிட்ட கட்டளையே செய்யறேன் அப்படிங்கிற ஒண்ணு எடுக்கிறாரு. ராமர் அப்படிங்கிற கேரக்டர் வந்து நம்ம கடவுளா பாக்குறதுனாலே அவரை இன்ஸ்பிரேஷனா எடுக்காம விட்டோமோ அப்படின்னு தோணுது. ஏன்னா யார பார்த்தாலும் அதை விட அடுத்த இன்ஸ்பிரேஷனல் பாயிண்ட் என்னன்னா, ஒரு மன்னனா அத்தனை பேர்த்தையும் அரவணைக்கணும். அப்ப நீங்க வந்து கைகேயிய வந்து நெக்லெக்டும் பண்ணாம, பரதன் சத்ருகனன் இவங்களை விரட்டியும் விடாம, அவர் நினைச்சா என்ன வேணா பண்ண முடியும். பட் ஆனா அது எதையுமே பண்ணாம அவங்களை அரவணைச்சு கடைசி வரைக்கும் பக்கத்திலேயே வச்சுக்கிட்டு, இன்னும் சொல்ல போனா அவங்க மேலதான் அவருக்கு அதிக அக்கறை. என்னப்பா திடீர்னு ஏதோ வீடியோ ரெக்கார்ட் பண்ணணும்னு கூப்பிட்டுருக்க? ஆமாப்பா, ஒண்ணும் இல்ல. நீ பிரபாஸ் நடிச்ச ராமர் படம் பாத்திருக்கியா? பிரபாஸ் நடிச்ச ராமர் படம். வவ்வால்லா ராவணன் பறந்து வருவானே, அந்த ராமாயணம் தானே? அது வந்து அது இல்லப்பா, அது பாலிவுட் அசசின் கிரீட் அந்த படம் சொல்லல. பிரபாஸ் நடிச்சு ராஜமௌலி டைரக்ட் பண்ண ராமாயணம் பாத்துருக்கிறியா? ராஜமௌலி பாகுபலியிலேயா எடுத்தாரு? உங்க வாட்டுக்கு அந்த பாகுபலிக்குள்ள அவர் பாகுபலி தான் எடுத்தாரு. ஆனா அந்த பாகுபலிக்குள்ள ஏகப்பட்ட ராமர் ரெஃபரன்ஸ் இருக்கு. நீ அந்த அவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான கதையை பண்ணும்போது அதுக்குள்ள தவிர்க்க முடியாம நீ இலக்கியங்களுடைய இதை வச்சுதான் ஆகணும். அந்த மதில்களாகட்டும், அந்த சுவர்களாகட்டும், அந்த பிரம்மாண்டமான நகரத்தை காட்டுறதா இருக்கட்டும், இத நீ வந்து ஒரு செகண்ட் பின்னாடி போய் கம்பராமாயணத்தை படிச்சு பார்த்தனா, பாகுபலியில நீ பார்த்த பிரம்மாண்டம் எல்லாம் சும்மா இந்த ரேஞ்சுக்கு கம்பரம் விளையாண்டுருக்காரு. அந்த நகரம் நாடு அமைப்பு பத்தியே. அதுல குறிப்பா அந்த ராமருடைய இன்ஃபுளுன்ஸ் இது பண்ணும்போது அவருக்கு நிறைய ரெஃபரன்ஸ் வச்சிருக்காரு. குறிப்பா இலக்கியத்தோட ரெஃபரன்ஸ், இதிகாசங்களோட ரெஃபரன்ஸ் நிறைய வச்சிருக்காரு பாகுபலிக்கு. அதான் சரி, இப்ப ராமர் ரெண்டு ஆயிட்டு இருக்கே, ராமர் கோயில் வேற இதாகுது. அதனால ராமரை பத்தி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வீடியோ போடலாம் அப்படின்னு. அப்ப இந்த பாகுபலி பட கதை ஆனா ராமாயண கதை இல்லையே, அப்புறம் எப்படி ராமர் ரெஃபரன்ஸ் இங்க வரும்? கதை வேற வேற கதையே. கதை வேற கதை தான். ஆனா பாகுபலின்ற கேரக்டர் பில்ட் பண்றதுக்காக பாகுபலி மாதிரி நம்ம நாட்டுல வாழ்ந்த இல்ல இருக்கிற ஒரு கதை எந்த கதைன்னு பார்க்கும்போது இன்வேரியபிளி இவருக்கு ராஜமௌலி கிடைச்ச ஒரே ஆப்ஷன் ராமாயணம் தான். ஏன்னா சிங்கிள் ஹீரோ வர்ஷிப், சிங்கிள் ஹீரோ அவ்வளவு வருஷம் சுத்தி படம் நகரணும், அவன் வந்து இருக்கிறதுலயே உத்தம சீலனா இருக்கணும், அப்படிப்பட்ட ஒரு கேரக்டரிஸ்டிக் இருக்கணுங்கும் போது ஆப்வியஸா ராமர் தான். ராமருக்கு அடுத்து நம்ம கிருஷ்ணருக்கு போலாம், ஆனா அவரை வந்து சில இடங்கள்ல தான் எடுத்துக்க முடியும், சில இடங்கள்ல எடுத்துக்க முடியாதுன்ற ரேஞ்சில் கதையே அப்படிதான் இருக்கு. மனுஷன் அந்தாலே அப்படிதான் இருந்துட்டு போயிருக்காரு.
அப்படி யோசிக்கும் போது ராமர் தான் பர்ஃபெக்ட்ங்கிறதுனால பாகுபலி பாகுபலி நிறைய ராம் ரெஃபரன்ஸ் இருக்கு எனக்கு. சும்மா அதுல வந்து ஒன்னு ரெண்டு பாக்கலாமே. உதாரணத்துக்கு உனக்கு ராமாயணம் தெரியும், பாகுபலி தெரியும். இப்ப ராமாயணத்துல வந்து ராமர் சின்ன வயசுல எப்படி இருந்தாரு, அவர் இப்போ குறிப்பா இப்ப அயோத்தியில் இருக்கக்கூடிய கோயில் வந்து ராமருடைய சின்ன வயசை பிரதிபலிக்கிற கோயில் தான். அந்த இடமே வந்து ராம் ஜென்ம பூமி தான். அந்த இருக்கிற சிலைக்கு பேரே ராமருக்கு பேரே ராம் லல்லா தான், பிள்ளை ராமர் தான், பாலராமர் தான். சோ அப்படி வந்து இந்த பாலராமன் எப்படி இருந்தாரு அப்படிங்கிறத நீ பாக்கணும்னு வச்சுக்க, நேரா எங்க போயிடுற, பாகுபலி அந்த பல 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 பாகுபலின்ற சீன் இருக்கு பத்தியா, அதுக்கு போயிடுறேன். அதுக்கு போனா அதுல இந்த ஆள் எப்படி பாகுபலி மக்களோட ஒன்றி இருக்கான், அம்மாவோட எப்படி ஒன்றி இருக்கான், ஒரு நாட்டுக்கு இளவரசனாகவும் எப்படி செயல்படுறான், அதே நேரத்துல வந்து மக்களோட ஏதாவது எப்படி செயல்படுறான், குறும்புத்தனமாவும் இருக்கான், இப்படிங்கிற இந்த இதெல்லாம் காட்சியெல்லாம் இருக்கு இல்லையா. இதோட ரெஃபரன்ஸ் வந்து கங்கராமாயணத்துல இருக்கு. அதாவது என்னன்னா ஒரு இப்ப ராமர் வந்து பிறந்துட்டாரு வளர்ந்துட்டாருங்கிற திருவதார படத்துல வரும்போது கம்பர் வந்து அடிக்கிட்டே போறாரு ராமர் எப்படி வளர்ந்தாரு என்ன மேட்டர். ராமர் லட்சுமணர் பரத சத்ருகன் 4 பேர் அந்த ஊர்ல இருக்கிறதுனால, அவங்க வந்துட்டதுனால இதுக்கப்புறம் என்னுடைய துன்பம் துயரம் எல்லாம் போயிடுச்சுப்பான்னு சொல்லி ஒரு மனுஷன் சந்தோஷப்படுறானா அந்த ஊருக்குள்ள. இப்படி ஒரு பாட்டு வைக்கிறாரு. இன்னொரு படி மேல போய் அங்க இருக்கக்கூடிய இப்ப நீ அகைன் உனக்கு நீ பார்க்கும் போதெல்லாம் உனக்கு பாகுபலி காட்சியை நீ மனசுக்குள்ள வச்சுட்டு பார்க்கணும். ஒருத்தரும் வந்து ஒருத்தர் கையிலயும் பாகுபலி சாப்பாடு சாப்பிடுறது, போய் எல்லாரையும் அம்மாவை நினைச்சுக்கிறது இப்படிங்கிற சீன்லாம் இருக்கும். ராமர் ஊர்ல இருக்கிறதுனால ஆம்பளைங்க எல்லாரும் தசரதன் மாதிரி ஃபீல் பண்ணலாம். தசரதன் நாட்டு ராஜா. பொதுவா ராஜா, நான் ஒரு ராஜா அப்படின்னு எப்படி ஒரு சாதாரண பிரஜை ஃபீல் பண்ண முடியுமா? ஆனா ராமர் வந்து எல்லாருக்கும் பையனா இருந்ததுனால ஆம்பளைங்க எல்லாரும் தசரதன் மாதிரி ஃபீல் பண்ணலாம், பெண்கள் எல்லாரும் கோசல மாதிரி ஃபீல் பண்ணலாம். இது அவங்களோட ஃபீலிங்கு. ராமரோட அப்ரோச் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தா, ராமர் வந்து நடந்து போகும்போதெல்லாம் ஏத்தாப்புல வர்றவங்க எல்லாம் வந்து இன்னொருத்தோட வரவேற்று வணங்கி, வீடு சௌக்கியமா இருக்கா, வீட்டுல எவ்வளவு சௌக்கியமா இருக்காங்களா, உங்க பிள்ளைங்க நல்லா புத்திசாலித்தோட இருக்காங்களா, இப்படி எல்லாம் கேட்டு வந்து அட்ரஸ் பண்ணுவாராம். இதுதான் வந்து கம்பராமன் சொல்லக்கூடியது. இப்ப நீ யோசிச்சு பாரு, நம்ம ஜென்சிக்கு வந்து ராமாயணத்தை போர்ட்ரே பண்ணணும் அப்படின்னாலே நம்ம வந்து இப்ப நிறைய சேனல்ஸ் இதுவும் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் இருந்தாலும் ஈஸியா கனெக்ட் பண்ற பாயிண்ட் இப்படி யோசிச்சு அவன் கரெக்ட் ஆகும் பாரு. பாகுபலி மக்களோடு இருந்த விதமும் ராமன் மக்களோடு இருந்த விதமும் வந்து ஒன்னா ஒரே அந்த கேரக்டர் ஆர்க்குள்ள வருது அப்படின்னு சொல்ற. ஆமா, அப்ப அப்படி யோசிச்சா ராஜமௌலிக்கு வந்து அந்த ராமர் இம்பாக்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதனாலதான் அடுத்து RRR பண்ணும்போது வந்து ராமராவே ராம் சரணை போட்டு ராமம் ராகவம் பிஜிஎம் எல்லாம் போட்டு ஒரு ஹாலஜன் லைட் வச்சு அதுக்கு பின்னாடி இருந்து ராமர் வர மாதிரி எல்லாம் டெவலப் பண்ணி சீன்ஸ் எல்லாம் வந்து எழுதியிருக்காரு. ஆரம்பத்துல இருந்தே ராமரால் பாதிக்கப்பட்டு இருக்கிறார் ராஜமௌலி அப்படின்னு வந்து நம்ம இதுல இருந்து புரிஞ்சுக்கலாம். ஆமா, RRR படத்துல நமக்கு இவருக்கு ராமர் ரெஃபரன்ஸ் பயங்கரமா கொடுத்துருப்பாரு. அது ஆக்சுவலா உண்மையிலே ராமர் கிடையாது, அது வந்து ஒரு சுதந்திர போராட்ட வீரர். சுதந்திர போராட்ட வீரர், கர்நாடகத்துல இருந்து ஒரு சுதந்திர போராட்ட வீரர் அவரோட ரெஃபரன்ஸ். பட் ஸ்டில் அப்படியா இருந்தாலும் வந்து உண்டு. ஏன்னா நமக்கு பொதுவாவே வந்து இங்க இருந்து நமக்கு வடபால் நம்ம நகர்ந்து போனா எல்லாருக்கும் ராம ரெஃபரன்ஸ் நிறைய உண்டு. ஏன்னா இப்ப இந்தியாவுடைய பேர்கள் பட்டியல் எடுத்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, அது ஒரு சுவாரஸ்யமான தகவல் ஒண்ணு இருக்கு. எல்லா பேருக்கும் ஒரு ஒரு பின் அர்த்தம் இருக்கும், ஒரு அடையாளம் இருக்கும். ஆனா ஒரு பொருளோட சம்பந்தப்பட்டிருக்கும். உதாரணத்துக்கு ராமாயணத்தையே எடுத்துக்கோங்க, சீதா அவள் வந்து குளிர்ச்சியான மண்ணிலிருந்து பிறந்தவள் சீதளம், அதனால அவ பேர் சீதான்னு ஒரு இது உண்டு. அவளுக்கே ஜானகின்னு பேர், ஏன்னா அவள் ஜனகனுடைய மகள், மிதிலை நாட்டு இளவரசி, அதனால அவளுக்கு மைத்திரின்னு பேரு. இந்த மாதிரி ஒவ்வொரு பேர் இருக்கு. ஆனா ராமன் அப்படிங்கிறதுக்கு வந்து ராமன் அதுதான் அர்த்தமே, வேற அர்த்தமே கிடையாது. ராமன்ங்கிறது ஒரு தனி பேர். புரியுது.
இன்னொரு ஒரு ஸ்டாட்ஸ் ரீசெண்டா என்ன சொல்லுதுன்னா, இந்தியாவிலேயே அதிகம் மக்களுக்கு வைக்கப்பட்ட பெயர் ராமர் ஸ்டாட்ஸ் சொல்லுது. சிவராமன் ஒரு பக்கம், சிவராமன் ஒரு பக்கம், ராமன் ஒரு பக்கம், ராமச்சந்திரன் ஒரு பக்கம், இப்படி ராமரை முன்னுக்க பின்னுக்கு எப்படி போட்டாலும் இந்தியாவில அதிகம். இந்த ஸ்டாட்லாம் யோசிச்சு பார்க்கும்போது ராமன்ற கேரக்டர் இந்தியா இந்தியாவோட எவ்வளவு கனெக்ட் ஆகிருக்காருன்னு பாரு அப்படிங்கிறியா? ஆமா. இன்னொன்னு என்னன்னா, இப்போ அதே மாதிரி ராமாயணத்திலயும் சரி, பாகுபலியிலயும் சரி, நிறைய வந்து உனக்கு இந்த 2 ஹீரோஸும் அடிக்கடி மெக்கானிக்ஸ் அண்ட் இதுல வந்து தொழில்நுட்பத்துல அறிவியல்ல ரொம்ப ஈடுபடுற மாதிரி இருக்கும். கம்பராமாயணத்துல ஒரு இடத்துல வரும்போது ஒரு வியக்கிற ஒரு காட்சியே இருக்கும். அதாவது தாடகையை கொல்றாரு ராமரு. தாடகை அதுக்கு முன்னாடி வரைக்கும் அட்ரஸ் பண்ணிட்டு இருந்த கம்பர் என்ன சொல்லுவாருன்னா, வைரக்கல் மாதிரி மார்புடையவள், வைரத்தா மட்டும் தொலைக்க முடியும், வைரக்கல் போன்ற மார்புடையவள், வைரக்கல் போன்ற மார்புடையவள் சொல்லிட்டே வருவாரு. ராமருடைய அம்பு போய் அந்த வைரக்கல்ல தொலைக்கணும். அப்போ என்ன எப்படி பண்ணுவாருன்னா, ராமர் யோசிச்சு என்ன பண்ணுவாருன்னா, அந்த அம்பு மட்டும் அதுல விட்டுட்டேன். ஆமா, அந்த அம்பு மட்டும் வந்து சுடுசரம் அப்படின்ற வார்த்தைய நம்ம பயன்படுத்துவாரு. இப்படி எடுத்துக்கிட்டே வில்லணும், இல்ல அதுக்கு அடுத்து பண்ணக்கூடிய விஷயங்களா இருக்கட்டும், பாலமா இருக்கட்டும், ராமர் வந்து ஒரு ஆர்கிடெக்ட், ஒரு ஹியூமன் ரிசோர்ஸ் இன்ஜினியர், இந்த மாதிரி எல்லாத்துக்கும் வந்து ஒரு அவருடைய தொழில்நுட்பமும் வந்து இதுல பேசப்படுது. நம்ம அதே மாதிரிதான் பாகுபலி வந்து நீட்டா ஒழிப்பாரு. பாகுபலி கிட்ட சத்யராஜ் வந்து கட்டப்பா பையன் பாகுபலி சொல்லும் போது அப்பா மாதிரி யோசி, இங்க நீட்டா என்ன திருது அப்படின்ற மாதிரி யோசிச்சு படம் மரத்துல அடிச்சு மேல போற ஷாட்ஸ் எல்லாம் பார்த்துருப்போம். ஸோ இப்படியும் வந்து ராமரை கனெக்ட் பண்ணிக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா இன்னொன்னு கதை வயசு முக்கியமா இன்னொரு பாயிண்ட் சொல்ல, இப்போ ராமருக்கும் பாகுபலிக்கும் அவங்க அரண்மனை விட்டு வெளியே போறதுன்னு யோசிச்சுப்பாரு. இது 2த்துக்குமான காமன் கரெக்ட் என்ன சொல்லி பார்ப்போம். மக்கள் வந்து அவங்கள அலையா அணைச்சு வாரி எடுத்துக்கிட்டு, நம்ம கடவுள் நம்ம கூட வராரு, சாமி கோயிலை விட்டு வெளியே வருதுல அப்படின்னு கொண்டாடி தீர்த்துருவாங்க. அதோடைய ஆரிஜினை யோசிச்சு பாரு. அதோடைய ஆரிஜின் வந்து 2 இடத்துலயும், ராமாயணமா இருக்கட்டும், பாகுபலியா இருக்கட்டும், வெளியே போ அப்படின்னு சொல்ற கேரக்டர் யாருன்னா அம்மா தான். ஆமா, கரெக்ட். ராமாயணத்துல அப்பா சொல்றதா அம்மா சொன்னாலும் கூட சொல்ற வார்த்தை அம்மாவோடதுதான். இங்கேயும் அம்மா தான், ராஜமாதா தான். சோ அதனால என்ன ஆகுது, அம்மாவே சொல்லிட்டாங்கன்றப்ப அதுக்கு அப்பீலே இல்லைங்கிற மாதிரிதான் 2 பேரும் அங்கேயும் வெளியே கிளம்புறாங்க. அதுல இப்போ அம்மா சொன்னதுக்கு அப்புறம் மனுஷன் வந்து எனக்கு நாடு வேணும், நான் வந்து இவ்வளவு இந்த நாட்டுக்கு பண்ணிருக்கிறேன், எனக்கு நீங்க என்னையதான் நீங்க அரசனா அறிவிச்சிருந்தீங்க. இன்னொரு பியூட்டியை பாரு, கரெக்டா வெளியே போன்னு சொல்றதுக்கு முன்னாடிதான் 2 பேரும் அரசனை அறிவிச்சிருக்காங்க. ஆமா, அதை விட என்னன்னா, ராமனுக்கும் சரி பாகுபலிக்கும் சரி அந்த அரசுக்கான முறையான உரிமை அவங்களோட தான். அதே மாதிரி அந்த அரசை ஆளக்கூடிய தகுதி வந்து அவங்க 2 பேர்த்துக்கும் கம்ப்ளீட்டா இருக்கு. இவனுக்கு அந்த குவாலிட்டி இல்ல, இவனுக்கு அது பண்ண தெரியாது அப்படின்னு அவங்கள வந்து புறந்தள்ளிட முடியாத அளவுக்கு அதுக்கு தங்களை எக்யூப் பண்ணி வச்சுக்கிட்டு இருந்த 2 பேர். நம்ம ஒரு சினிமா கேரக்டரை வந்து தெய்வத்தோட ஒப்பிடக்கூடாது அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும், நம்ம ரஃப்லி ஸ்பீக்கிங் ஒரு 2 கேரக்டரைசேஷன் ராமர் பாகுபலின்னு அப்படின்னு கோடு போட்டு வைக்கும் போது 2 பேருமே கிட்டத்தட்ட அந்த நீ சொல்ற அந்த பேரலல் லைன்ஸ்லயே தான் டிராவல் பண்றாங்க. ஆமா, இதுல சரி உனக்கு ராஜ்யம் அப்படின்றப்போ உனக்கு வந்து ராஜ்யம் உனக்கு தான் அப்படிங்கும் போதும் பாகுபலி பெருசா அதுல வந்து கொட்டாட்டமோ இதோ காட்டிக்கல. அடுத்த வேலையா நான் திக்விஜயம் போறேன்ற மாதிரிதான் யோசிச்சு போறான். அதே மாதிரி உனக்கு ராஜ்யம் இல்லை, நீ வெளியே போ அப்படிங்கும் போதும் எந்த இதுவும் காட்டிக்கல, அப்படியே எல்லாம் அர்த்தம் கொடுத்துட்டு வெளியே போயிடணும். இந்த பாகுபலியோட கேப்டன் கூல் அப்ரோச் இருக்குல்ல, இத கூட வந்து ராஜமௌலி ராமர் கிட்ட இருந்து அழகா எடுத்திருக்காரு. அதுக்கு வந்து ரொம்ப ஃபேமஸான பாட்டு ஒண்ணு உண்டு. அந்த பாட்டுடைய முதல் வரியை வச்சு சினிமா பாட்டு வந்து அது பயங்கர ஃபேமஸா போயிட்டு இருக்கு. ஆழிசூர் உலகம் எல்லாம் பரதனே ஆட அப்படின்னு ஒரு பாட்டு உண்டு.
அது பாட்டை கொஞ்சம் விரிவா பார்க்கலாமே லைட்டா. அதாவது அம்மா வரா, பையனை கூப்பிடுறா, கைகையை கூப்பிடுறா, சின்னம்மா வரா. வந்த உடனே பையன் வந்தோடனே அம்மா வணங்குற உடனே ஒரு விஷயம் சொல்லு தம்பி அப்படின்னு, சொல்லுங்கம்மா அப்படின்ன உடனே உனக்கு ராஜ்யம் கிடையாது. பொதுவா இந்த மாதிரி நேரங்கள்ல வரும்போது ஒரு அந்த திடுக்குன்னு வரக்கூடிய உணர்ச்சியை நம்ம வந்து முகத்துல காட்டிடுவாங்க. என்னதான் அம்மா சொன்னாங்கன்னு ஓகே அக்செப்டன்ஸ் ஒரு பக்கம் இருந்தாலும் செய்தி முதல்ல கேட்ட உடனே நம்ம முகத்துல ஒரு உணர்ச்சியை காட்டிடுவோம் இல்லையா? ஸோ அந்த உணர்ச்சியை கூட தான் அண்டர்லைன் பண்ணி மோப்பக்குழையும் அனிச்சம் முகம் தீர்ந்து நோக்கக்குழையும் இருந்துலாம் நம்ம அந்த உணர்ச்சியை தான், அந்த உணர்ச்சின்ற பாயிண்ட்டை தான் அவ்வளவு வச்சு பண்ணுவாரு. ஸோ அந்த உணர்ச்சியை காட்டிடுவோம். ராமன் கிட்ட கூப்பிட்டு தம்பி ராஜ்யம் உனக்கு இல்ல பரதனுக்கு அப்படின்னு முதல் பாயிண்ட் சொல்றான். அப்போ இந்த ஆளுக்கு ஏமாற்றம் வரணும். முதல் உணர்ச்சி ஏமாற்றம் வந்திருக்கணும். அதாவது எனக்கு இல்லையா அப்படின்னு. சரி பரவாயில்ல, நமக்கு தான் ராஜ்யம் இல்லை, நம்ம இப்ப வழக்கம் போல இப்ப இருக்கிற மாதிரி இந்த ராஜபோக வாழ்க்கையை சுகபோக வாழ்க்கையை அனுபவிச்சுட்டு இருந்துட்டு எல்லாம் இப்பதான் பூச வர கல்யாணம் பண்ணிருக்கோம். பாரு இன்னொரு கனெக்ஷன் வருது பாரு. ஊரை விட்டு வெளியே போகும்போது அப்பதான் புதுசா கல்யாணம் பண்ணிருக்கானுங்க 2 பேரும். ஆமா ஆமா இல்லையா? இப்பதான் புதுசா கல்யாணம் பண்ணிருக்கோம். சரி ஓகே இங்க போலாம், இங்கே இருந்துடலாம் அப்படின்னு யோசிக்கும் போது அடுத்த செக் வைக்கிறா. உனக்கு ராஜபோக வாழ்க்கையும் கிடையாது, நீ வந்து காட்டுக்கு போய் துறவரம் மேற்கொள்ளணும், போய் கோயிலா போய் புண்ணிய நீரெல்லாம் நீராடணும் அப்படிங்கிறாங்க. இதை பார்க்கும்போது என்னது இவ்வளவு வேலை பாக்குறோமா அப்படின்னு ஒரு சலிப்பு வர வேண்டிய வாய்ப்பு இருக்கு. சரி பரவாயில்ல, அம்மா சொல்லிட்டா, இதை விட நம்ம அப்படியே இன்னைக்கு கிளம்பி போனோம்னா அன்னைக்கு இருக்கிற இதுல வந்து ஒரு சில மாசங்கள்ல இந்த யாத்திரையை முடிச்சுட்டு வந்துடலாம், திரும்பி வந்ததுக்கப்புறம் இங்க இருந்துடலாம் அப்படின்னு யோசிச்சா கூட சரி எல்லா கோயிலையும் பார்த்தோம்னா கூட அதிகபட்சம் 1 வருஷம் டிராவலிங் எடுத்துக்கிட்டா முடிச்சுட்டு ஊருக்கு வந்துடலாம் அப்படின்னு யோசிச்சா அடுத்த செக் வைக்கிறா. 14 வருஷம் நீ வந்து காட்டுல இருக்கணும் அப்படிங்கிறா. அப்போ ஆக்சுவலா உண்மையா சொல்ல போனா கோவமே வரணும். என்னம்மா என்னைய நீ காட்டுக்கு போக சொல்ற, என்னைய போய் நீ காட்டுக்கு போக சொல்ற ரேஞ்சுக்கு கோவம் வரணும். ஆனா இது எதையுமே காட்டாம நீ அது வந்து அவர் வந்து லிட்டரலா அதே மாதிரி நகை ஆடை அபகரணம் கழட்டி வச்சுட்டு ஒரு துறவரத்துடைய மர உரி போர்த்தி போற இது வந்து கம்பர் எழுதுற இதிகாசத்துல இருக்கிறத பார்த்தா எப்படி நம்மால் அப்படியே அறுத்து கொடுத்து எல்லாத்தையும் கையில வச்சுட்டு கழட்டி வச்சுட்டு போனானோ அப்படிதான் இருக்கு. அவனை வரவேற்கும் போதும் மக்கள்லாம் வந்து இதுல இருக்கிற மாதிரி அவ்வளவு அழுகையோட கண்ணியோட வரவேற்றாங்க. அவங்களும் அதாவது வந்து இங்க மக்களோட தங்க போறாரு, அங்க மக்களை விட்டு காட்டுக்கு போறாரு. சோ என்ன வந்து மக்களும் கூட வந்துட்டாங்க. அன்னைக்கு வந்து ஆக்சுவலா இவர் போறாரு, இவர் ஒரு குறிப்பிட்ட சரை நதியில இருந்து ஒரு குறிப்பிட்ட தூரம் வரையும் போறாரு. மொத்த ஊரும் பின்னாடி நடந்தே போயிருச்சு. இவருக்கு வேற வழி தெரியாம அந்த ராமர் என்ன பண்றாரு, இந்த மக்கள்லாம் அன்னைக்கு ஒரு நாள் ஒரு கேம்ப போட்டு எல்லாம் தூங்கிட்டு இருக்கும் போது இவர் வந்த அது தேர்ல வந்திருக்காரு வெளியே. இவர் வந்த தேரை நாட்டை நோக்கி அனுப்பி வச்சிட்டாரு. ஓ ராமர் வந்து மனசு மாதிரி நாட்டுக்கு போயிட்டாரு போல நினைச்சு மக்கள்லாம் நாட்டை நோக்கி போயிட்டாங்க. இவர் இந்த பக்கத்துல இருந்து இதாகி காட்டுக்கு போயிட்டாரு. மக்கள் வந்து துன்பப்படக்கூடாது அப்படின்ட்டு. இந்த பாயிண்டா இருக்கட்டும். இதுக்கு அப்புறம் இன்னொரு ஒரு சுவாரஸ்யமான பாயிண்ட்டும் இருக்கு. உனக்கு வந்து இதை இது பண்ணணும்னா காலகேயன் போரை ஞாபகப்படுத்தணும். காலகேயாவோட போர் அடுத்து வந்து இப்போ இப்படியே வந்து அவங்களுடைய வாழ்க்கையை அடுத்து போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. காட்டுக்கு போறாங்க, பண்றாங்க, காட்டுல வாழ்றாங்க, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அடுத்து 8 வருஷம் எண்டு நீ போனா இங்க வந்து ராமருக்கு ராவணன் கூட போகுது இல்லையா? ராமராவண யுத்தமா? ஆமா. அதே மாதிரி நீ பாகுபலியை பார்த்தா பாகுபலியை சந்திச்ச பெரிய போர் என்னன்னா படைப்பலத்தோட டீசெண்டா சந்திச்ச பெரிய போர் என்னன்னா காலக்கேய போர். அதான் இந்த 2 யுத்தங்கள்ல பார்க்கும்போது இந்த 2 யுத்தங்களையும் வெல்றதுக்கு 2 பேரும் 2 விதமான நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் பயன்படுத்தினாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் டுவர்ட்ஸ் தி எண்ட் வரும்போது காலக்கேய தலைவனை கொல்லணும் அப்படிங்கிறது வந்து பாகுபலியோட மோட்டிவா இருக்காரு. அவன் மேல ஒரு கருணை இருக்கும். அவனை எப்படியாவது திருத்தி இந்த கூட திருத்தி அனுப்பிச்சிடலாம், நீங்க என்கிட்ட போர் செய்ய வர்றது தப்புங்கிறத மட்டும் உணர்த்தணும், ஒரு தவறு உணர்த்தணுங்கிறதா அவனோட மோட்டிவா இருக்கும். ஒரு நல்ல தலைவனுக்கு அதுதான் அழகு. ஒரு பக்கம் எதிரியை இது பண்ணிட்டு இந்த பக்கம் மக்களை காக்கணுன்ற மாதிரிலாம் கூட டைலாக் இருக்கும். தமிழ் கடவுள் முருகனே சூரனை அழிக்கலை ஆட்கொண்டார்,
அதானே அந்த அந்த பாயிண்ட் தானே வர அந்த பாயிண்ட் அதே மாதிரியான பாயிண்ட் தான் ராமனுக்கும். ஒரு போர்க்களத்துல ஒருத்தனுடைய உச்சபட்ச மனிதத்தன்மையை காட்டக்கூடிய ஒரு வார்த்தையா வந்து அது இப்போ வரைக்கும் பார்க்கப்படுது. இன்று போய் நாளை வா அப்படிங்கிற பார்வை. அதுல வந்து அது அங்கேயும் ஜெயிச்சிட்டாங்கிற பாயிண்ட வந்து கம்பேர் எப்படி சொல்லுவாருன்னா, ஆளையா உனக்கு அமைந்த சேனைன்னு ஆரம்பிறது பாட்டு. எப்படின்னா வந்து உன்கிட்ட இருந்த சேனையெல்லாம் வந்து இந்த காற்றில் பாரு மாறுத மறைந்த பூனை ஆயின அப்படின்னு சொல்லிட்டு இன்று போய் நாளை வா என்ற அருளினார்னு போட்டு கடைசியில ஒரு அழகா ஒரு வார்த்தையில வைப்பாரு கம்பர். அருளோட வள்ளல் ஒரு வார்த்தை வைப்பாரு. ராமன் வள்ளல்னு அட்ரஸ் பண்ணுவாரு. சோ உயிர் பிச்சை கொடுத்த அளவுக்கு கொடுத்துட்டான்ற வள்ளல்ன்ற மாதிரி ஒரு அட்ரஸ் பண்ணுவாரு. இந்த பாயிண்ட் வந்து உனக்கு அந்த அந்த கருணையை வந்து அங்க இருக்கும். அதே மாதிரி ராமாயணத்தை சுத்தி உள்ள கேரக்டர்ஸையும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் அங்க இது பண்ணிருப்பாரு. குறிப்பா ராமாயணத்துல ரொம்ப முக்கியமான கேரக்டரான ஹனுமார் கேரக்டர் இதுல 2 பேருக்கிட்ட அந்த குட்டி குட்டி கேரக்டர் வச்சிருப்பாரு. உனக்கு சொன்னா இன்னும் பரவசமா இருக்கும். அதாவது தன் பலத்தை தானே உணராத ஹனுமான் அப்படிங்கிற ஒரு பகுதியை வந்து அந்த தேவசேனையோட மாமா அந்த கேரக்டர் வச்சிருப்பாரு. அந்த பலத்தை உணர்த்தினதுக்கு அப்புறம் அவருடைய பராக்கிரமம் வேற மாதிரி இருக்கும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து அந்த வீரம் தெரியாம ஒரு தன்னுடைய பலம் தெரியாம இருக்கும். இவருக்கு இது ஜாம்பாவை உணர்த்தின மாதிரி இங்க வாழ்வு உணர்த்துவாரு. 1. 2வது ஒரு உற்ற தோழரா, சரியான நேரத்துல அட்வைஸ் பண்ற மந்திரியா, இப்படி வந்து நண்பராய் மந்திரியாய் நல்லாசிரியருமாய் இப்படி எல்லாமே கட்டப்பா. அந்த கட்டப்பா கேரக்டர் வந்து நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஹனுமான் கேரக்டர் தான். ஆமா, குழந்தாரு இவர் தலைவல தூக்கி வச்சாருன்ற ரேஞ்சுக்கு அதுல கொஞ்சம் வித்தியாசம் காட்டியிருப்பாங்க. அந்த இதே மாதிரி வந்து உனக்கு தேவசேனையோட பாகுபலி கொள்ளக்கூடிய காதலா இருக்கட்டும், இல்ல சின்ன பாகுபலி வந்து பகவதி சின்ன பாகுபலி வந்து நம்ம அவந்திகாவோட கொள்ளக்கூடிய காதலாகட்டும், இந்த பகுதிகளாவும் கூட வந்து இலக்கியங்கள் விகாசங்களுடைய ரெஃபரன்ஸ் நிறைய இருக்கு. சோ என்ன அதே மாதிரி அதே மாதிரி நீ சொல்ற மாதிரி இந்த பாகுபலி ராமர் கம்பேரிசனை தாண்டி ஜென்ரலா ராமர் அப்படிங்கிற ஒரு கேரக்டரை எடுக்கிறோம் அப்படின்னா, வால்மீகி ராமாயணமோ கம்ப ராமாயணமோ எதர் எனி ஆஃப் இட் கைண்ட்ல இருந்து ராமரன் ஒன்னு எடுக்கும்போது நீ சொன்னதுதான் சமப் மாதிரி வச்சுக்கிட்டோம்னா, ஒருத்தருக்கு வந்து எல்லா குவாலிட்டிஸும் இருக்கு, ஆனா நாடு கிடையாது ராஜ்யம் கிடையாதுன்னு சொல்றாரு. ஒட்டுமொத்தமா நம்ம அந்த ராமர் பண்ணதை கம்பைல் பண்ணி பார்த்தோம்னு வச்சுக்குவேன், அவர் வந்து எல்லா குவாலிட்டிஸும் இருக்கு, அரசாளக்கூடிய அத்தனை தகுதிகளும் ஒருத்தருக்கு இருக்கு. ஆனா அவர் என்ன பண்றாரு, அது இல்லை அப்படின்னு சொல்லும் போது எங்கேயோ கேட்ட ஞாபகம், அவரு ஃபேஸ் வந்து தாமரை மாதிரி இருந்துச்சான் சாதாரணமா இளவரசரா இருக்கும்போது. இல்லன்னு சொன்னோடனே செந்தாமரை மாதிரி மலர்ந்துருச்சான். அந்த அளவுக்கு பிளாசம் ஆகி ப்ளூம் ஆகி நான் என் தாயிட்ட கட்டளையே செய்யறேன் அப்படின்னு குறிப்பா எடுக்கிறாரு. குறிப்பா ஓவியம் மாதிரி இருந்துச்சுன்னு கம்பேர் அட்ரஸ் பண்ணுவாரு. ஓவியத்துல எந்த மாற்றமும் இருக்காது, அது தாமரை மாதிரி இருக்கு. ஓவியத்துல எந்த மாற்றமும் இருக்கு. அதே மாதிரி நம்ம இன்ஸ்பிரேஷன் தேடி எங்கெங்கயோ போயிட்டு இருக்கோம். இந்த ராமர் அப்படிங்கிற கேரக்டர் வந்து நம்ம கடவுளா பாக்குறதுனாலே அவரை இன்ஸ்பிரேஷனா எடுக்காம விட்டோமோ அப்படின்னு தோணுது. ஏன்னா யாரை பார்த்தாலும் என்ன வேர்ல்டு தியரிஸ் எடுத்தாலும் ஒரு சிஸ்டம்குள்ள இருந்தாதான் அவங்களுக்கு சக்சஸ் வரும், ஒரு சிஸ்டம்குள்ள இருந்தாதான் அவங்களுக்கு வந்து சக்சஸ் வரும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நீங்க ஒரு பெரிய இதை பில்டு பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு சிஸ்டம் வேணும். அந்த சிஸ்டம் வந்து என்னன்னா, இந்த காலைல எந்திரிக்கிறதுக்கு கிரிஞ்சு பண்றதோ நைட்டு வேலை பார்க்கறதோ வந்து புகழ்ந்து ஓவர் பிரைஸ் பண்றதோ கிடையாது. அது என்ன சொல்லுது அப்படின்னா, யூ ஹாவ் டு ஃபாலோ அ சிஸ்டம். அது வந்து ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் உங்களுக்கு நீங்க வச்சுக்கணும். அப்படி நீங்க மெயின்டைன் பண்ணீங்கன்னா தான் உங்களால எந்த ஒரு ப்ராசஸையும் முடிக்க முடியும் அப்படின்லாம் சொல்றாங்க. அதை அப்படியே தூக்கி ராமரோட கனெக்ட் பண்ணோம்னா, மனுஷன் வந்து சோ கால்டு அது அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணுமா வேணாமா, அது வேதமா என்ன ஏது அது எதுவுமே பேசாம
ஒரு ரெகுலேஷன்ஸ் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படும் போது அந்த ரெகுலேஷன்ஸ் எதையுமே மீறாம ஒருத்தரால் வாழ முடியும், அது அத்தனையும் கடைபிடிக்க முடியுங்கிறதே பெரிய இன்ஸ்பிரேஷனா இருக்கு. ரூல்ஸ் இருக்கு, 10 ரூல்ஸ் இருக்கு, பிரேக் த ரூல்ஸ், இதான் ட்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஊஹான் கத்துறதுக்கு மத்தியில அத்தனை ரூல்ஸையும் நான் கடைபிடிப்பேன், அத்தனை ரூல்ஸை பின்பற்றி நான் வாழ்வேன் அப்படின்னு சொல்றதே வந்து பெரிய இன்ஸ்பிரேஷனல் பாயிண்ட். அதை விட அடுத்த இன்ஸ்பிரேஷனல் பாயிண்ட் என்னன்னா, ஒரு மன்னனா அத்தனை பேர்த்தையும் அரவணைக்கணும். அப்ப நீங்க வந்து கைகேயியை வந்து நெக்லெக்டும் பண்ணாம, பரதன் சத்ருகனன் இவங்களை விரட்டியும் விடாம, அவர் நினைச்சா என்ன வேணா பண்ண முடியும். பட் ஆனா அது எதையுமே பண்ணாம அவங்களை அரவணைச்சு கடைசி வரைக்கும் பக்கத்திலேயே வச்சுக்கிட்டு, இன்னும் சொல்ல போனா அவங்க மேலதான் அவருக்கு அதிக அக்கறை. 14 வருஷம் கூட வந்த லட்சுமணனை விட அவருக்கு பரதனை தான் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரிலாம் வந்து டிராவல் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டரா வந்து ராமன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் இருக்காரு. அதை விட முக்கியமா ஏத்துக்கிற குவாலிட்டி, அவர் வந்து யாரை ஏத்துக்கிறாரு கூட அப்படின்னு பார்த்தா குஹனை சொல்றாங்க. கண்ணப்ப நாயனார் கதை வர்றதுக்கு பல வருஷத்துக்கு முன்னாடியே குஹனை வந்து பெருமாள் ஏத்துக்கிட்டாரு. அப்ப சைவ வைஷ்ணவ சண்டையை எடுத்து கிளப்பி விட்டு கொளுத்தி போடுறோம் அப்படின்னா, உங்கள் சிவனுக்கு முன்னரே நாங்கள் வந்து பெருமாள் வந்து நாங்க வந்து வேடுவர்களை வந்து ஆதரிச்சிருக்கிறோம் அப்படின்னு வந்து சொல்லலாம். அப்படி ஒரு ஃபன் ஃபேக்டா சொல்றேன் நான். அந்த மாதிரி இருக்கு. அதையும் தாண்டி போறோம் அப்படின்னா, நீங்க வந்து சாதாரண மனுஷனை ஏத்துக்கிறீங்க சரி, குஹன் கூட ஒரு வேடுவ தலைவன், ஒரு ட்ரைபல் லீடர், நான் அவனை வந்து ஏத்துக்கிறேன் அப்படிங்கிறது கூட ஏதோ ஒரு அரசியல் காரணங்களுக்காக சரி. இன்னைக்கு தேதிக்கு நமக்கு தெரியும், எந்த ட்ரைபல் லீடரையோ எந்த ஒரு லீடரையும் அது எந்த பின்புலமா இருந்தாலும் அவரை வந்து விட போறது இல்லை யாரும், அவரை வந்து கூட தான் வச்சுக்குவாங்க. சோ அவர் வச்சுக்கிறாரு அப்படிங்கறத கூட விட்டுருவோம். பட் ஆனா அதையும் தாண்டி நாடே இல்லாத சுக்ரீவனை போய் காப்பாத்துறதா இருக்கட்டும், இல்ல எதிரி படையில இருந்து வர விபீஷனை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி ஃபேக்ட்ஸ் எல்லாம் இருக்குல்ல. இப்ப விபீஷன் அவர் ஏத்துக்கணும்னு என்ன யாரு சொன்னா? அவங்க படையில யாருமே வந்து சொல்ல. ரெண்டு பேரும் மனுஷங்க கிடையாது. ஒண்ணு குரங்கு, ஒண்ணு அரக்க. இல்ல அதான் சொல்றேன், அந்த விபீஷண சரணாகதி எடுத்து நம்ம பார்க்கும்போது வந்து அங்க இருக்க யாருமே விபீஷனை ஏத்துக்கல. ஒருத்தர் கூட சொல்ல, எக்ஸப்ட் ஆஞ்சநேயரை தவிர யாருமே சொல்ல வேணாம் வேணாம் வேணாம், இவன் அரக்க, இவன் தம்பி, வேணாம் வேணாம் வேணாம். ஜட்ஜ் பை இட்ஸ் புக்கு பை இட்ஸ் கவர் மாதிரிதான் செஞ்சிருக்காங்க. ஆனா இவர் வந்து புக்கின் அடியாளத்தை படிச்ச மனுஷன் அப்படிங்கிறத காட்டியிருக்காப்புல. அவனை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறார். என்ன முக்கியமான இன்னொரு விஷயம் என்னன்னா, பல டேலண்ட்ஸை உள்ளடக்கிய ஒரு பிரிவை வந்து வழி நடத்துறது எப்படி அப்படிங்கிற அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்குல்ல, அது வந்து பெருமாற்றலுடைய ஆஞ்சநேயரா இருக்கட்டும், அவரை விட வயசுல மூத்த ஜாம்பவானா இருக்கட்டும், வயசு கம்மியா இருக்கக்கூடிய நலன் நீலன் மாதிரி ஆட்களா இருக்கட்டும், இந்த மாதிரி பல்வேறு டைமென்ஷன், பல்வேறு கேரக்டரிஸ்டிக்ஸ் பர்சனலா உடையவங்களா இருக்கட்டும், ரொம்ப முன்கோபப்படக்கூடிய தன்னுடைய சொந்த தம்பியா இருக்கட்டும். இப்ப தம்பிகிட்ட வந்து அவர் சண்டை போடல, ஏன் சீதையை விட்டுட்டு வந்த, ஏன்டா கோட்டை போட்டு உன்னை யாரா வர சொன்னா அப்படின்னு அவர் கேள்வி கேட்கல. அது நடந்து போச்சு. இட் இஸ் ஃபார் த குளோபல் ரீசன் ஆஃப் டூயிங் குட் அப்படிங்கிற டோன்ல தான் வச்சுக்கிறாங்க. அத்தனை ஆற்றலும் இருக்கு. நீ சொல்ற மாதிரி அந்த கடைசி போர்லாம் வந்து ரொம்ப முக்கியமான சீனா எடுத்து பார்க்கும்போது, நீங்க ஆல்ரெடி ஒருத்தனை ஜெயிச்ச அப்புறம் அவனை போய் அடிக்கணும் அப்படின்றது தேவையே இல்லை. மேட்சே முடிஞ்சிருச்சு, அவரு டக்வத் லீஸ் போட்டு ரீமேட்ச் அப்படிங்கிறாப்புல. என்னடா ஏன்டா அப்படி பண்றீங்க? அந்த மாதிரி எல்லாம் யோசிக்கணும். அதை முடிச்சிட்டீங்களா, சண்டே முடிச்சிட்டீங்க, பொண்டாடியை கூப்பிட்டு ஊருக்கு போக வேண்டியது அப்படின்னு பார்த்தா அந்த மாதிரியும் இருக்கு. ஆக நம்ம ஜென்எக்ஸால ஒரு பொதுவா இளைஞர்கள் தேடும் இன்ஸ்பிரேஷனுக்கான அத்தனை குவாலிட்டிஸும், வீரத்துல இருக்கட்டும், அவரு மாதிரி வீரம் கிடையாது, அவர் மாதிரி அழகு கிடையாது, அதே மாதிரி இன்னும் சொல்ல போனா நம்ம ஜிகர்தண்டா XXல சொல்ல மாதிரி கருப்பா ஒருத்த நெருப்பா கிளம்பி வந்து உங்களை செய்வாண்டான்னு சொன்ன மாதிரி அஞ்செண்ண வல்லலாம் இருந்திருக்காப்ல. முதல் கருப்பு சூப்பர் ஸ்டார் ராமர் தான் அப்படின்னு நம்ம வந்து டிக்ளேர் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு கலர் ஜெண்டர் விஷயமா இருக்கட்டும், கலர் விஷயமா இருக்கட்டும், ஒய்ஃபை மதிச்சு நடக்கிறதா இருக்கட்டும், இல்ல அவங்க ஒய்ஃப் அவருக்கு ஏத்த மாதிரி நடந்துகிட்டாங்கன்னு இருக்கு, அது வேற பாயிண்ட். இருந்தாலும் சொல்றேன், அவங்க எல்லாத்தையும் அனுசரிச்சு போன விதமா இருக்கட்டும், அவரோட கேரக்டர், பர்சனலா மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணது, மத்தவங்களை புரிஞ்சுக்கிட்டது,
ஒவ்வொரு கேரக்டர்டையும் அவரு தன்னைத்தானே நர்ச்சர் பண்ணிக்கிட்டது, எல்லா விஷயத்தையும் சேர்த்து வச்சு பார்க்கும்போது ராமர் வந்து எல்லாருக்குமான ஒரு கேரக்டரா, அது தெய்வம்னு கூட சொல்லல, ஒரு கேரக்டரா வந்து ராமர் அப்படிங்கிற கேரக்டர் வந்து பலரும் கத்துக்க வேண்டிய, ஃபாலோ பண்ண வேண்டிய பல கேரக்டரிஸ்டிக்ஸ உள்ளடக்கிய ஒரு கதாபாத்திரம். அது இந்திய சகாப்தத்துல, உலக சகாப்தத்துல நீக்கவே முடியாத அளவுக்கு ஸ்ட்ராங்கான இம்போஷனை உடைய ஒரு கதாபாத்திரம். அந்த கதாபாத்திரத்தோடைய அந்த அந்த அத்தனை குணாதிசயங்களுக்கும் சொந்தக்காரருக்கு நாளைக்கு ஒரு பெரிய ஃபெஸ்டிவல் நடக்கும்போது, ஸோ அந்த ஃபெஸ்டிவலை உலகமே கொண்டாட காத்துட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு டைம்ல உனக்கு கூட ஏதாவது தெரியும், என்னைய மாதிரி ஒண்ணுமே தெரியாதவெல்லாம் வந்து ராமரை பத்தி பேசுற அளவுக்கு ஏழை பொங்காலனா இருக்கக்கூடிய ராமரை பத்தி பேசுனதுல மிக்க மிக்க மகிழ்ச்சி. மனுஷனாவே அசிவரையும் செத்து போனது அப்படிங்கிற ஒரு ஹிஸ்டரி வந்து பெரும்பாலும் வேற எந்த மதத்துலயும் கிடையாது. இறை தூதுவனா வராங்க, தான் இறைவன்னு தெரிஞ்ச ஒரு மனுஷன் வரான், இப்படி எல்லாம் இருக்கே தவிர நான் இறைவன்னு தெரியாம நான் மனுஷனாவே இருந்து ஒரு கம்ப்ளீட் அப்படிங்கிற மாதிரி அவனோட ஹிஸ்டரி வந்து அவனுக்கு அவன் இருக்கும் போதே ஒரு காட்லி செல்ஃப் இருக்கு அப்படிங்கறது அவனுக்கு தெரியவே தெரியல. ஜஸ்ட் லைக் அ லேமன் நம்ம எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கான். அவருக்கு வந்து கொஞ்ச நாள்ல ஒரு ஞானம் கிடைச்சிருது, இறைவன் ஒரு இருக்காங்கிறது கிடைக்குது. அவருடைய தூதுவரா அவருடைய போதகரா போதனை பண்றாரு, நபிகள் நாயகமும் அப்படிதான் பண்றாரு. தெரியாது, கடவுளே கிடையாது, மனுஷன் பார்க்கறதுக்கான ஒரே இது நான் கடைபிடிக்கிற தர்மம், எனக்கு எது நல்லது படுதோ நான் செய்வேன், எனக்கு இந்த தர்மத்தை ஃபாலோ பண்றது இல்லையா, இது வந்து ராமர் கதையில மட்டும்தான் ஒண்ணு. ரெண்டாவது கடவுள் இல்ல, மனுஷன் இல்ல, இந்த டிபேட் இதெல்லாம் தாண்டி ஒரு கேரக்டர் நீ சொல்ற மாதிரி ஒரு இதை அப்படி பண்ணிருக்காங்க போது நம்ம கோயிலுக்கு ஒரு கோயிலுக்கு போறோம், இல்ல ஒரு ராமர் சிலையை இப்ப எனக்கெல்லாம் பர்சனலா நான் ஒரு கோயிலுக்கு போறேன், இல்ல ஒரு ராமர் போட்டோ பாக்குறேன், இதை பாக்குறேன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் தோன்றது என்னன்னா அந்த கேரக்டர் வச்சு நமக்கு என்ன பாடத்தை கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற பாயிண்ட் தான் தோணும். சொல்ல மாறாம இருக்கணும். அந்த மாதிரி வந்து நம்ம திறமையில நம்ம வந்து ஃபுல் போக்கஸ்டா இருக்கணும், நம்ம திறமை நம்ம கற்றுக் கொடுக்கணும், எப்பவுமே எந்த விதமான ஒரு போருக்கும் ரெடியா இருக்கணும். அது உனக்கு ராஜ்யம் இல்லைன்னு சொல்லக்கூடிய மனப்போரா இருந்தாலும் சரி, இல்ல அடுத்த ஒரு ராஜ்யத்துக்கு போய் தோக்கடிச்சு அவனுக்கு ஒரு பாடம் சொல்லி கொடுக்குற இலங்கை போரா இருந்தாலும் சரி, எந்த விதமான போருக்கும் தயாரா சேம் டைம் நீ வந்து அவ்வளவு ரிஜிட்டா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மாதிரியான கேரக்டர்ஸ் எல்லாம் வந்து ஒரு நீ சொல்ற மாதிரி இப்ப எல்லா நம்பிக்கைகளை தாண்டி படிக்கணும், அதான் பாயிண்ட். அப்படி எடுத்துக்க முடியும்னா நான் யூஸ்வலா பிலீவ் பகுத்தறிவு அப்படிங்கிற மேட்டர் வந்து கும்பலோட கோஷம் போடுற விஷயம் தனிப்பட்ட ஒருத்தர் பகுத்து அறிஞ்சு எனக்கு இது நல்லது, இது கெட்டது, இது வேணும், இது வேணா, இது ஓகே, இதுல இது எடுத்துக்கணும், தனி உடைமை. அது பொது உடைமை ஆகாது, பொது உடைமை வேற ஸ்தானம். பகுத்தறிவு வந்து ரொம்ப ரொம்ப பர்சனல். ஸோ அப்படி இருக்கும்போது எதையும் படிச்சு அறிஞ்சதுக்கு அப்புறம் அதை பிரிச்சு பார்க்கறது வந்து ரொம்ப இதானது. ஸோ இதுதான் வந்து என்னுடைய கன்க்ளூசிவ் நோட்டா இருக்கும்னு யோசிச்சேன். அண்ட் எஸ், ராமருக்கு ஒரு எனக்கு ரொம்ப சந்தோஷம். லைக் எனக்கு திருப்பி கம்பரை தொட்டு பார்க்கறது ரொம்ப ரொம்ப மனசு நெருக்கமா இருந்தது. அத்தனை சூப்பர் ஹீரோஸோட அத்தனை ஹீரோ பவர்ஸையும் வச்சிருக்கிற ஒருத்தரோட லீடர் இவர் தான். இந்த கேப்டன் அமெரிக்காவை மிஞ்சிற கேப்டனா இவர் தான் இருக்காரு. சோ அப்படிப்பட்ட அத்தனை சூப்பர் பவரும் உடைய ஒருத்தரோட தலைவர் அப்படி இருக்கிறதும் சாதாரண விஷயம் கிடையாது. ஒருத்தர் அவருக்கு எதிராக அஜிடேட் பண்ணாலே இங்க வந்து 4 கால் கொண்ட நாற்காலியில் அமர்ந்து இருப்பவர்களுக்கு வந்து 4 புறமும் நடுக்க வந்தது. ஆனா இங்க அத்தனை பேரையும் வச்சு மெயின்டைன் பண்ணி ஹேண்டில் பண்ணி இத்தனை நாள் இருந்து மக்கள் மனதில் இடம் பிடித்து, அதை விட ரொம்ப முக்கியமா மக்களை ஆளும் அந்த பினாமினானுக்கு பேரே ராமராஜ்யம் தான் அப்படிங்கிற அளவுக்கா ஒரு மனுஷன் வந்து வாழ்ந்துட்டு போயிருக்காரு. அவரு வாழ்ந்திருக்கிறாரு அப்படிங்கறத வந்து பல இடங்கள்ல வந்து நம்மளால ப்ரூவ் பண்ண முடியுது. அதுக்கான ஃபேக்ட்ஸும் இருக்கு நிறைய இடங்கள்ல. அவர் வந்து ஒரு மன்னரா வாழ்ந்திருக்காருங்கிறதையாச்சும் பேசிக்கா ப்ரூவ் பண்ண முடியுது. அவர் தெய்வமா இல்லையா அப்படிங்கறதெல்லாம் விட்டுருங்க, அதெல்லாம் கூட அண்டர் டிஸ்கஷன், அண்டர் டிபேட்னு வச்சுக்கிட்டாலுமே
இப்படி ஒரு மனுஷர் இருந்திருக்கிறாரு அப்படிங்கிறது வந்து எல்லாருமே ஏத்துக்கிறாங்க. ஒரு ராஜாவா இருந்திருக்கலாம், அவர் தெய்வமா மாத்திட்டாங்கன்னா சொல்லுவாங்களே ஒழிஞ்சு அப்படி ஒருத்தர் இல்லவே இல்லைன்றது வந்து சொல்லவே முடியாது. இன்னொன்னு, இப்படி ஒரு மனிதர் பிலாங்ஸ் டு மை கண்ட்ரி, இந்தியா இஸ் மை கண்ட்ரி, ராமர் இஸ் மை ஃபோர் ஃபாதர்ங்கிற ரேஞ்சில் இருக்கும்போது நம்மளுக்கும் அது கொஞ்சம் பெருமை தரக்கூடிய ஒரு விஷயமா தான் நான் பாக்குறேன். ஸோ அப்படிப்பட்டவரின் ஃபெஸ்டிவல் வந்து போய் கலந்துக்க முடியாட்டியும் அவரை பத்தி அவரோட கேரக்டரிஸ்டிக்ஸ் பத்தி இந்த மாதிரி ஒரு டைம்ல வந்து பேசுனது வந்து ஸோ ஹாப்பி. பார்ப்போம், மேற்கொண்டு அபிராமி அந்தாதி பத்தி எல்லாம் பேச போறோம். இந்த மாதிரி நிறைய நல்ல வீடியோஸ் வரணும்னா அரட்டை ஜங்ஷனை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கான் எல்லாம் தட்டிடுங்க.